எத்தனையோ நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண ஒரு ஒரு படுக்கை அல்ல, சாதாரண படுக்கை அல்ல, அது ஒரு முள் படுக்கை தான். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு முள் படுக்கை. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா முள்ளையும் ஆண்டவர் இலவ மஞ்சாக மாற்றி தருவார். இலவ முள்ளு தான், ஆனால் அதை பஞ்சு மெத்தையாக மாற்றி தருவார். அவர் வல்லவர். அதுதான் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தருகிறான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் இன்னொரு வசனம் சொல்லுகிற நீதிமொழிகளில், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேன்னு சொல்லுகிறது. நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது, உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லப்படுகிறது. நன்மை செய்ய நமக்கு ஒருவேளை நன்மைனா ஒருவேளை லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுக்க தான் நன்மை கிடையாது. ஒரு மனுஷங்கிட்ட அன்பாக பேசுறதே நன்மை தான். ஒரு மனுஷனுக்கு, ஒரு பாடுகள் மத்தியில் இருக்க மனுஷனுக்கு அவன்கிட்ட போய் ஒரு அன்பாக சிநேகமாக பேசினாலே அது ஒரு நன்மை தான். ஆகவே நம்மால் என்ன முடிஞ்ச நன்மை இருக்கோ, ஒரு ஆறுதல் சொல்வது, ஒரு ஆலோசனை சொல்வது, இந்த மாதிரி உள்ள காரியங்களிலே ஆண்டவர் நம்மை அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்.